மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எதுக்கத்த என்னோட வரேன்னு வந்து சிரமப்படுறீங்க? நான் ஒருத்தியா இந்த காய்கறியை வாங்கிட்டு வர மாட்டேனா? எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்கிறது? கொஞ்ச நேரம் காலார நடந்து வந்தா உடம்பும் மனசும் கொஞ்சம் லேசா ஆகும்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலைக்கு போகாம ரிலாக்ஸா இருக்க முடியும். என்ன சொன்னீங்க? வேலைக்கா? அது உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, அதத்தான் அப்படி சொன்னேன் இலக்கியா. ஓ வாங்க வா. குடு. டேய், ரோட்ல இப்படி தான் வண்டி ஓட்டுவீங்களாடா? ஏய், என்னடா கிளை? என்னடா கிளை? யாரா நீங்க? என்ன இறங்குடா. ஓடா, ரவுடி பசங்களா? என்னடா? எஸ்எஸ்கே, எங்க விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா புரியாதா? அடி வாங்கினாதான் அடங்குவியா நீ? ஒண்ணு. ஐயோ, என்னத்த இது? எஸ்எஸ்கே அடிக்கிறாங்க. அடிக்காம ஊர்ல ஒருத்தரையாவது தூங்க விட்டுருக்கானா? இலக்கியா, இலக்கியா, என்னத்த? ஏய், வாடா. அத்த வாங்க. எஸ்எஸ்கே, எஸ்எஸ்கே, என்னத்த பண்றது? என்ன இலக்கியா, பேச்சு முச்சே இல்ல போல இருக்கே. எஸ்எஸ்கே, எஸ்எஸ்கே, கண்ணை திறந்து பாருங்க. எஸ்எஸ்கே, ஐயோ அத்தை, என்னத்த பண்றது? எஸ்எஸ்கே, 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 என்ன இலக்கியா? இந்த ஆளு மேல ஆத்திரமா இருந்தாலும் இப்படி கிடைக்கிறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். என்னையும் என் பிள்ளையும் கொல்ல அலைஞ்சிட்டு இப்ப இவனே சாக கிடக்குறான். ஐயோ அத்தை, இப்ப அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறத பாத்துட்டு இருக்க முடியாது. சரி, நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரி. அண்ணா, என்ன பிரச்சனை? அண்ணா, ரவுடிங்க இவர அடிச்சு போயிட்டாங்கண்ணா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணனும். தூக்குங்கண்ணா. வாங்க, தூக்குங்கம்மா, தூக்குங்க. பாத்து. சரி, சரி, எந்திரிங்க சார். பாத்து. பாத்து. ஐயோ, கொஞ்சம் பாத்து. ஏத்துங்க, உள்ள ஏத்துங்க. பாத்து. பாத்து. கால. சார், கால் உள்ள வச்சுங்க சார். என்னத்த பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு? என்னாச்சு டாக்டர்? யாரோ சில ரவுடிங்க அவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. கத்திட்டே கீழே விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் பாருங்களேன் ப்ளீஸ். பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஐயோ, நர்ஸ், இவர் உடனே உள்ள கூட்டு போங்க. ஓகே டாக்டர், வாங்க. போங்க. இலக்கியா, இருங்க டாக்டர், அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். ட்ரை பண்றோமா? எப்படியாவது அவர் பொழைச்சிட்டா போதும் அத்தை.
நொடிக்கு நொடி இந்த ஆளு நம்மள கொல்றதுக்கு திட்டம் போட்டான். இவனை போய் எப்படியாச்சும் பொழைச்சுக்கட்டும்னு சொல்ற? என்ன பண்றது அத்தை? அந்த எஸ்எஸ்கே நல்லவரோ கெட்டவரோ கௌதம்க்கு அப்பாவா போயிட்டாரே. நாளைக்கு எல்லா உண்மையும் கௌதம்க்கு தெரிஞ்சு என் அம்மாக்கு ஏன் துரோகம் பண்ணுன்னு கேக்குறதுக்காது இந்த எஸ்எஸ்கே உயிரோட இருக்கணும்ல. என்னமோ சொல்றப்போ ச்சே, என்னை ஈவி இறக்கம் இல்லாம அழிக்க நினைக்கிற இந்த ஆளுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தா அதை விட்டுட்டு அன்னைக்கு இவன் பொண்டாட்டி உசுரையும் இன்னைக்கு இவன் உசுரை காப்பாத்துற பொறுப்பை என் தலையில கட்டிட்டாரே. என் விதியை நான் என்னன்னு சொல்றது? டாக்டர் வர நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டு போறாரு. எஸ்எஸ்கேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாட்சா இன்னைக்கு என்ன சொல்றது? என்ன ஆகுதோ அதை சொல்ல வேண்டியதுதான். இதுக்கே நீ புலம்பிட்டு இருக்க? அத்தை, நமக்கு தான் எஸ்எஸ்கே எதிரி. ஆனா தாட்சா இன்னைக்கு தாலி கட்டின புருஷனாச்சு, அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாம் அத்தை. ஆமா ஆமா, அவ வந்தா இந்த ஆளை கவனிச்சுப்பா. நாமளும் வீட்டுக்கு போயிடலாம். ஆ, நான் தாட்சானி நம்பர் உங்களுக்கு சொல்றேன். வேண்டாம் இலக்கியா, அன்னைக்கு நான் அவளை காப்பாத்தினப்போ அவ போன் நம்பரை என்கிட்ட கொடுத்தா. நான் பண்றேன். அத்தை, என்னாச்சு அத்தை? போன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. மறுபடியும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. இந்த அச்சாயினி போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க ஏன் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பாரு. ஐயோ, கௌதம் வேற கால் பண்றாரு அத்தை. இப்ப என்ன சொல்றது? இங்க நடந்ததை பத்தி இப்போதைக்கு கௌதம் கிட்ட சொல்ல வேண்டாம். எஸ்எஸ்கேவை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னு அவன் கேள்விப்பட்டா அப்புறம் கௌதம் டென்ஷன் ஆயிடுவான். இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எதையாவது சொல்லி சமாளி. பேசு. ஹலோ, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? காய்கறி வாங்க போறேன்னு மார்க்கெட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கௌதம், வந்துடுறோம் கௌதம், வந்துடுறோம். வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். காய்கறியை தேடி வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இதோ இப்ப கிளம்பிடுவோம். ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டோக்கன் நம்பர் 118. ஐயோ, ஏய், அது என்ன சத்தம்? நீங்க மார்க்கெட்ல இருக்க மாதிரி தெரியலையே. அது இல்ல கௌதம், அது ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன விஷயம் இப்பவே சொல்லு. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் கௌதம். நான் வச்சிடுறேன், வைங்க. இலக்கியா, பா, என்னப்பா சொல்றா? என்ன ஆச்சு? இலக்கியா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்றான். ஐயோ, என்னன்னு தெரியலையே. காய்கறி வாங்க போனாங்க. அங்க அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இலக்கியா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எஸ்எஸ்கே இப்ப எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சொல்றேன். ஆமா, நீங்க நீங்க யாரு? நீங்க ஒரு வைஃபா? ஏன் கேக்குறேன்னா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிருவீங்க. அதான். என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பேஷண்ட் இனி ரொம்ப நாள் வாழ முடியாது. அவரோட சின்ன வயசுல தலையில அடிபட்டு மூளையில ரத்தம் கிளாட் ஆயிருக்கு. அப்ப அத கவனிக்காம விட்டுருக்காங்க. இப்ப அவர் உயிருக்கு அதுதான் ஆபத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையா? 100% நிஜம் நர்ஸ். அத்தை, இலக்கியா, என்ன இது? இங்க பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்ல பிளட் கிளாட் ஆனது தெரியுது பாருங்க. தனக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருக்குன்னு தெரியாமையே அவர் இத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு. இருக்கிற பிரச்சனை தெரியாம ரவுடிங்க வேற அவர் தலையிலே அடிச்சிருக்கானுங்க. அதுலதான் சிக்கல் அதிகமாயிருச்சு.
டாக்டர் அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்த முடியுமா? அதை பத்தி யோசிக்காம இருப்போமா? மூளையோட சென்சிட்டிவான பிளேஸ்ல தான் பிளட் கிளாட் ஆயிருக்கு. அது ஆபரேஷன் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. He crossed the stage. டாக்டர் அப்போ அவரு எஸ், அவர் இன்னும் அதிகபட்சம் 6 மாசம் தான் உயிரோட இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.